நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கஜமுகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த். சமீபத்துல இலங்கையில அதிபர் தேர்தல் நடந்து முடிந்து சூழல் எப்படி சார் இருக்கு? மிகச் சிறப்பா இருக்கு. இலங்கையின் பூகோள அமைவிடம், இலங்கையின் கலாசார உறைவிடம், இதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை மையப்படுத்தி தான் இலங்கையின் அரசியல் இருக்கு. ஆகவே தமிழக மக்களுக்கு சாதாரணமா இலங்கையில இருந்த ஊடகவியலால் யார் உரையாடினாலும் நேரடியா அவங்க தங்களுடைய கள நிலவரங்களை, சமகால நிலவரங்களை கூறுவது வழமை. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கையினுடைய உண்மையான அமைப்பு அல்லது அமைவிடம் எவ்வாறான அமைப்பில் இருக்குங்கிறது தெரியாம இலங்கை அரசியலை பற்றி பேசும்போது அது பெரிய அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க முடியாது. இப்ப கோவைக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறதுக்கும் அதே நேரத்துல காரைக்காலுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தஞ்சைக்கு இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. கலாசாரம், பின்னணி, உடநட, பேச்சு, மொழி என்று இருக்கிறது போல இலங்கையில எல்லாருமே இலகுவா நாங்க தமிழர்கள் என்று சொல்லிடுவோம். ஆனா இலங்கையில தமிழர்களுக்கு இடையிலே பல்வேறு பிரிவினைகள் இருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கூற பாருங்கன்னா, நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நாகூர்ல அதிகமா வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, இஸ்லாமியர்கள் தமிழர்கள் என்று தான் சொல்லுவாங்க. அது எப்படி வித்தியாசப்படும்? அங்க மதத்துலதான் இஸ்லாமியர்களே தவிர அவர்கள் தமிழர்கள். நீங்க போயிட்டு ஹைதராபாத்லயோ இல்லாட்டி நான் சொல்றது ஆந்திர பிரதேஷ்லயோ தெலுங்கானாவிலயோ இல்லாட்டி நாங்க சொல்லுவோமே என்ன பெங்களூர்லயோ கர்நாடகா பெங்களூர்லயோ இல்லாட்டி கேரளாவில போயிட்டு கொச்சியோ இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் திருவனந்தபுரமோ ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு நாங்க பேசுவோமா இருந்தா அங்க இருக்கிறவங்க கேரளாவில இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு இஸ்லாமிய அரஃபாத்தோட நாங்க பேசிட்டோம்னு சொன்னா அரஃபாத்னு கேட்டா நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மலையாளி எடுத்தா சொல்லுவாங்க. எப்போதும் மொழிய இனம் காட்டி தங்களுடைய இனத்தை வெளிப்படுத்துற ஒரு முறைதான் இந்தியாவை பொறுத்த மட்டும் இருக்கிறது. அது பஞ்சாபுக்கும் பாகிஸ்தான்ல சிந்திஸ் போய் இருந்தாலும் அதுதான் சொல்லப்படும். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேசத்துல மேற்கு வங்காளத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில ஒரே மொழி பேசினாலும் வித்தியாசப்படுகிற மக்கள் கூட்டம் அவங்களோட மொழிய பெங்காலி என்று சொல்லித்தான் சொல்வது வழமையாக இருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் இஸ்லாமியர்கள் ஒரு இனக்குழுக்களாகவே மாற்றமடைகிறார்கள். அதுவும் சாத்தியமான ஒன்றுதான். ஏனென்றா நாங்க இதை நான் புரிய வைக்காம நான் இந்த இலங்கையோட அரசியல் நிலவரத்துக்கு போறதுங்கிறது அவ்வளவு அழகிய ஒரு விடயம் இல்லை. அதனால புரிய வைக்கிறேன். இலங்கையில வடக்குல அதிகமா வாழுகின்ற மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 5 மாவட்டங்கள் இருக்கு. இலங்கையில் 25 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 25 மாவட்டங்களுக்கு இடையில 22 தேர்தல் தொகுதி 22 தேர்தல் மாவட்டங்களில் தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கு. அதுல நீங்க கேட்கலாம் அந்த மிச்சம் 3 மாவட்டம் எங்க போயிருச்சு? முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா என்று சொல்லப்படுகின்ற 3 மாவட்டங்கள் வன்னி தேர்தல் தொகுதிக்குள்ள வந்துட்டுது. ஏன் அப்படி தேர்தல் தொகுதிக்கு வருது என்றால் எப்போதும் ஒரு காலகட்டத்தில் இலங்கையின் அமைப்பையும் இலங்கையினுடைய தேர்தல் பிரிவுகளையும் மேற்கொள்ற நேரம் ஒன்று பிரதேசத்தின் பருமனையும் பிரதேசத்தின் பருமன் என்று சொல்லும் போது நாங்க சொல்லுவோம் வால்யூம் ஆஃப் அந்த ஏரியா. அதே நேரம் பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் தொகையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தொகுதி வாரியான அமைப்பு முறை. உதாரணத்துக்கு கொண்டீர்களாக இருந்தால் கொழும்பு, கம்பஹா, கழுத்து, இதை நாங்கள் சொல்லுவோம் மேல் மாகாணம். மேல் மாகாணத்தில் 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 3 மாவட்டங்களிலும் அன்னளவாக நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 12 லட்சம், 15 லட்சம், 13 லட்சம், மொத்தமாக எத்தனை 27 கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்தமா இருக்கக்கூடிய 2 கோடி 22 லட்சம் மக்கள் தொகையில 40 லட்சம் மக்கள் இலங்கையில மிகச் சிறிய மாகாணத்துலதான் இருக்கிறாங்க. ஏன் அதுன்னு சொன்னா இப்படி சென்னையில எல்லாரும் கூஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதான் இலங்கையினுடைய தலைநகரம். ஆகவே அது சூழ இருக்கக்கூடிய ராஜதந்திரம், அரச கர்மங்கள், மற்றது உல்லாச பயணத்துறை வழக்கணும் என்ற பொருளாதார காரணிகளுக்காக பலர் அதை குடியிருக்காங்க. இதே போன்று நீங்கள் இது வாக்காளர் தொகை, மக்கள் தொகை அல்ல நான் சொல்லுவது வாக்காளர் தொகை. 40 லட்சம் வாக்காளர் தொகை. அப்படி என்றால் 1,40,00,000 லட்சம் தான் வாக்காளர் தொகை இருக்கிறது இலங்கையில். அதிலே 40 லட்சத்தை கையாளுகிறது இந்த மேல் மாகாணம். இப்ப நீங்க வடக்குக்கு வன்னி தேர்தல் தொகுதிக்கு சென்றீர்களாக இருந்தால் 3 மாவட்டம் இருக்குது. நான் ஏலவே கூறினேன். என்ன முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், இந்த 3க்கும் 3 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்குல்ல. அப்படி என்றால் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகின்ற ஆசனம் எவ்வளவு குறைவாக இருக்கு. இந்த மேல் மாகாணத்தில் இருக்கும் ஆசனங்கள் கூடவா இருக்கு. இதைத்தான் விகிதாசார தேர்தல் முறைமை என்று இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு கூறுகிறது. அதன் அடிப்படையில தான் இலங்கை பாகுபடுத்தப்பட்டு இருக்கிறது.
இப்ப நீங்க கேட்கலாம், இந்த ஊடகவியலாளர் இவ்வளவு கருத்தை சொல்றாரு, இதுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? அதுல மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. இம்முறை தேர்தல் எல்லோருமே சொல்லுவார்கள், தமிழர்கள் ஜனாதிபதி இப்போது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியை பெரிதாக ஆதரிக்கவில்லை. தமிழ் பேசும் மக்களுடைய தெரிவு சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க என்று ஏலவே இருந்த கட்சிகள், ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போன்று சுதந்திரமாக சுயேட்சையில் போட்டியிட்ட 16வது சுயேட்சை இலக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கேஸ் சிலிண்டரிலே அவர் போட்டியிட்டார். இவர்கள் இருவருக்கும் தான் அதிகப்படியான வாக்கு கிடைக்கிறது. 3ஆம் இடத்தை படுகிறார்கள் பாக்கிய அரியநேத்திரன், பாக்கிய செல்வம் அரியநேத்திரன். இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2ஆ பிரிந்து அதன் பின்னர் ஏலவே இருக்கிற ஏனைய தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பொது கட்டமைப்பு என்ற புதிய பதம் ஒன்றை உபயோகித்து தமிழ் கட்டமைப்பின் பொது வேட்பாளர் என்கின்ற பட்டியலில் அவர்களை கொண்டே சேர்க்கிறார்கள். அவர் 3ஆம் இடத்தை தான் பெறுகிறார். இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதியோ 4வது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 4வது இடத்தை தான் பெறுகிறார். அப்படி என்றால் நீங்கள் பார்க்கலாம், இப்போது எல்லாரும் சொல்லுவார்கள் தமிழ் வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இனவாத போக்கு தமிழர்களுக்கு உண்மையில் அது அல்ல. ஏனென்றால் ஏலவே அவர்கள் சஜித் பிரேமதாச 1வது இடத்திலையும் ரணில் விக்ரமசிங்க 2வது இடத்திலையும் தெரிவு செய்யப்பட்டு அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தென் பகுதியைச் சேர்ந்த சிங்களவர்கள். இங்கு இனவாதம் 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழ் மக்களால், தமிழ் பேசும் மக்களால், நான் எப்போதுமே தமிழ் பேசும் என்ற பதத்தை உபயோகிப்போம். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் இங்கே தனி இன தொகுதியாக இருப்பதனால் மொழி பேசுகின்ற ஒரு 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 குழுவாக இந்த 2 இனங்களையும் நாங்கள் பாவிப்பது வழமை. அப்படியாக வரக்கூடிய 2 இனங்களையும் சேர்ந்தவர்கள் உபயோகித்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. இப்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய கட்சியானது ஏலவே மக்கள் தேசிய முன்னணி என்கின்ற பெயரில் ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுன என்கின்ற பெயரிலே இருந்தது. அது 1980, 89, 90 காலங்களில் விடுதலை புலிகள் எவ்வாறு தமிழ் மக்களின் உரிமைக்காக போரிட்டார்களோ அதே போன்று இளைஞர்களின் உரிமைக்காக அரசுடன் போரிட்ட சிங்கள ஒரு இராணுவ புரட்சியாளர்கள் என்ற பெயரிலே இருந்த கட்சிதான் பின்னர் ஒரு காலகட்டத்துக்கு பின்னர் அது மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற பெயரிலே 2 குழுக்களாக பிரிகின்றன. அங்கே மிக காரசாரமாக செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் முற்போக்கு முன்னணி என்ற பெயர், முற்போக்கு தேசிய முன்னணி என்ற பெயரிலும், ஜனநாயகத்தை விரும்பி ஜனநாயக நீரோட்டத்திலே செல்ல வேண்டும் நினைக்கிற அந்த குழுக்களைச் சேர்ந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற பெயரிலும் வந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி, அதைத்தான் நாங்கள் NPP, நேஷனல் பீப்புள் பவர்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த கட்சியை இது முதன்முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே 2ஆம் முறையாக, இது ஏற்கனவே கடந்த முறை தேர்தலை போட்டியிடும் 3 வீதம் பெற்றுக்கொண்ட கட்சி இம்முறை 44 வீதத்தில் வெற்றி பெற்றார்கள். ஏன் வெற்றி பெற்றார்கள்? இதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் எல்லோரும் ஊழலை ஒழிப்போம், இதை பொறுத்த மட்டில் தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் கிழக்காசிய தெற்காசிய எந்த நாடுகளுக்கும் வித்தியாசம் இல்லை. எந்த கட்சி வந்தாலும் ஊழலை ஒழிப்போம் என்கின்ற கோஷத்திலே தான் கட்சிக்கு வருவார்கள். ஆனால் அந்த ஊழலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாராளுமன்றம் எப்படி தமிழக சட்டசபையோ அவையோ அதே போன்றுதான் இலங்கை பாராளுமன்றமா இருந்தது. ஆனால் இங்கே இந்த 3 வீதமாக இருந்தவர்கள், இவர்களுடைய கோஷம் நிச்சயமாக நாங்கள் இந்த ஊழலுக்கு எதிராக செயற்பட்டு, இந்த ஊழலால் தான் இந்த நாடு பின்னோக்கி சென்றிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் போன்றோர் அதிகப்படியான வாகனங்களையும் எரிபொருள்களையும் விரயமாக்குறார்கள். ஆகவே 225 பேருக்கு அன்னளவாக 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களும் எரிபொருள்களும் செலவழித்து இந்த செலவுகளையும் அவர்களுக்கு பிரத்யேகமா செய்யும் கட்டணங்களை நாங்கள் குறைத்துக் கொண்டால் கூட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வழங்கலாம் என்கின்ற ஒரு புதிய துணைப்பொருளே போட்டியிட்டவர்கள். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு எப்படி என்றால் ஒரு பெயருக்கு வாக்குற செயற்பாடு அல்ல. அது மார்க்சிச சிந்தனையிலே, இடதுசாரி சிந்தனையிலே வந்ததனால் கட்சிக்கு கொடுக்கும் வாக்கை அவர்கள் தெரிவு செய்வார்கள் யாருக்கென்று. இம்முறைதான் ஜனாதிபதிக்கு ஒருவர் பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி அனுரகுமார் திசாநாயக்க தனது பெயரிலே இங்கே வந்திருக்கின்றார். அவர் வந்ததன் பிற்பாடு அவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தால், முதல் வெற்றி பெற்றது என்று சொல்லி தேர்தல் ஆணையாளர் அழைத்த நேரம் கூறிய 1வது கருத்து என்னவென்றால், நமக்கு நன்றாக தெரியும், எங்களை நேசிக்காத பலரும் இங்கே இருக்கிறீர்கள், எமக்கு வாக்கு கொடுத்தவர்கள் நன்றி, அவர்களது மனதையும் அவர்களது நம்பிக்கையும் வெல்லும் பணிதான் எனது மூலோபாய பணி என்று கூறியிருக்கார். பின்னர் ஜனாதிபதியாக பதவியேற்ற 1வது உரையிலும் அவர் அதையே தான் கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் இப்போது நாட்டு மக்களுக்கு நேற்று முன்தினம் கொடுத்த அறிக்கை,
இலங்கை வரலாற்றிலேயே மிகச் சிறந்த ஒரு ஜனாதிபதியினுடைய உரையாக பேசப்படுகிறது. இதுவரை காலமும் அந்த ஜனாதிபதிகள் இனவாரியாகவும் மதவாதிகளாகவும் பிரித்து ஒவ்வொருவரையும் அழைப்பது வழமையாக இருந்தது. முற்றிலும் முரணாக எவ்வாறு ஆபிரிக்க கருப்பினத்தவர்கள் அடிமையாக இருந்த காலகட்டத்திலே முதன்முறையாக ஆப்ரஹாம் லிங்கன் செனட்டர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அத்தனை செனட்டர்களும் வெள்ளைக்காரர்களாக இருந்த நேரம், அதாவது வெள்ளை நிற இனத்தவர்களாக இருந்த நேரம், கருப்பினத்தவர்களுக்கு எப்போது நீங்கள் உரிமை வழங்குகிறீர்களோ அன்றுதான் மிகச் சுதந்திரமான அமெரிக்கா தெரியப்படுத்தப்படும் உலகுக்கு என்று எப்படி கூறினாரோ அந்த உரைக்கு நிகரான உரையாக இலங்கை மக்களால் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் கூறிய விடயம் என்னவென்றால், இலங்கையின் கடவுச்சீட்டு எடுத்துக்கொண்டு வேறு நாட்டுக்கு நாங்கள் செல்லும் போது இலங்கையினுடைய கௌரவத்திற்காக அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை தான் எனது கனவும் இந்த நாட்டினுடைய வெற்றியும். அதற்கு ஒரு இனம் ஒரு மொழி பேசுகின்ற தொகுதியின் மூலமாக முடியாது. அனைவரும் ஒன்றாக திரண்டு அனைவருக்கு என்னென்ன விட்டுக் கொடுக்கப்பட வேண்டுமோ, யார் யாருக்கெல்லாம் கிடைத்ததற்கு அரிய விடயங்களுக்காக போராடுகிறார்களோ அந்த போராட்டத்தை புரிந்து அவர்களுக்கான பரவலாக்கங்களை மிகச்சரியாக நிகழ்த்தி அதன் மூலமாக அவர்களை நாங்கள் மிகச்சிறந்த இலங்கையர்கள் என்று தங்களை நம்ப வைக்க முடியுமோ, நாம் இலங்கையர்கள் தான் என்று பெருமை பேச முடியுமோ, அதன் பின்னர் தான் இலங்கை முழுமையான வெற்றி அடையும் என்று ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாகவே தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுடைய உரை அதிமேதகத்தன்மையாக இருக்கும். வைகோ போன்றவர்களது உரையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இடதுசாரி சிந்தனை என்பது மிகப்பெரிய வாசிப்பு சிந்தனையையும் மிகப்பெரிய சமூக உள்ளடக்கங்களையும் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள். அதனால் ஜெயகாந்தன் போன்றோர் எல்லாம் இடதுக்காரி சிந்தனையினூடாக வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக இந்த நமக்காக தமிழுக்கு உரம் போட்டவர்கள். அவர்களால் தான் நாங்கள் இப்போ தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையினுடைய சிங்கள சமூக அமைப்பியலிலே இந்த பேச்சு இவ்வளவு தூரம் துல்லியமாகவும் சாதாரண மக்களுக்கானதாகவும் சாதாரண மக்களுக்கு தேவையான விடயங்களை செயற்படுத்துவதற்கான செயற்பாடாகவும் நிகழ்வது இது முதன்முறை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதிகள் வரும்போது இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய கட்டமைப்பு என்பது மிக வித்தியாசமான ஒன்று. ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டதன் பின்னர் தான் பாராளுமன்ற தேர்தல் வரும். பாராளுமன்றம் நான் சொன்னது போன்று 160 தொகுதிகளுக்குள்ளே நடைபெறும். 225 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஏனையோர்கள் போனஸ் என்று சொல்லப்படுகின்ற தேசிய பட்டியலிலே அந்தந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் கல்வியாளர்களையும் சிந்தனையாளர்களையும் தமக்கு உள்ளகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இலகுவாக பாராளுமன்றம் வெற்றி பெறுவதென்றது கடினம். ஏனென்றால் இங்கே 3-4 இடையிலே பேசும்போது ஒருத்தருடைய கதாபாத்திரம் தான் வரும். உங்களுக்கு புரிய வைக்கிறேன்டா, ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இடையே நடைபெற்ற மோதலின் போது உங்களுக்கு தெரிந்தது அவேதான். மம்தா பானர்ஜி உங்களுக்கு தெரியாது. அதே போன்று மேற்கு மாயாவதி உங்களுக்கு புரியாது யார் என்று. இந்த இருவருக்கு இடையில தான் போட்டி வரும். அதே போன்ற போட்டி அமைப்பு தான் ஜனாதிபதி தேர்தல். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அப்படி அல்ல, தொகுதி வாரியானது. இப்போது நீங்கள் போய் தமிழ்நாட்டிலே நீங்கள் ஒரு வாக்கிடுவீர்களாக இருந்தால் உங்கள் தொகுதிக்கு நீங்கள் யாருக்கு வாக்கிடுவீர்கள். அதே போன்று இப்ப விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் காலம் வரை அவரது தொகுதியில அவருக்கு எவ்வாறு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்ததோ அதே போன்று இலங்கையிலும் பாரம்பரிய ரீதியாக வந்திருக்கக்கூடிய அப்பா மகன் பேரன் என்கின்ற அடிப்படையில் இன்னும் வாக்கு வங்கிகள் போகின்ற அமைப்பு இருக்கிறது. அதே போன்று வடக்கை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், தமிழ் மக்கள் முன்னணி, இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலவனுடைய தமிழ் மக்கள் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி தமிழ் மக்கள் முன்னணி என்று பெயரிட்டு வருகின்றது. அதே போன்று முன்னாள் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் இலங்கையினுடைய நீண்ட காலத்துக்கு பின்னர் வடமாகாண முதலமைச்சராக இருந்தவருடைய கட்சி தனித்துவமாக போட்டியிடுகிறது. இப்படி அங்கே தனித்துவமான போட்டிக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய ஆசனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. கிழக்கு மாகாணத்திலும் அதே போன்றுதான். இலங்கையை பொறுத்த மட்டும் கிழக்கு மாகாண பரம்பல் அதிகப்படியாக முஸ்லிம் மக்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. முதலில் நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். வடக்கு என்பது 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. அதே போன்று கிழக்கு மாகாணம் என்பது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்கின்ற 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த 2 மாகாணங்களிலும் தான், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் தமிழர்கள் அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்றார்கள். அவர்கள் இலங்கை தமிழர்களாக அல்லது இலங்கை தமிழ் பேசும் மக்களாக பேசப்படுகிறார்கள். 1972ஆம் ஆண்டு தான் வாக்குரிமை பெற்ற
குறிப்பாக தோட்டப்புற அல்லது நாங்கள் சொல்லுவோம் மலையக மக்கள் என்று. அது ஏன் அந்த தோட்டப்புற, நான் அந்த சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், ஆனால் இந்திய மக்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று வகையால் சொல்லுகிறேன். இலங்கையிலே அதை பாவிப்பதல்ல. காரணம் என்னவென்றால் 1800 காலகட்டத்திலே, அண்ணலாக 200 வருடங்களுக்கு முன்னர், சரியாக 200 வருடங்களுக்கு முன்னர், இந்த தென்னிந்தியாவில் இருந்து குறிப்பாக தென்னிந்திய மலையகத்திலே தேயிலை தோட்டத்திலே வேலை செய்தவர்கள், மற்றது பின்தங்கின குடில்களாக இருந்தவர்கள் அழைத்து கொண்டு வந்து இலங்கையின் தேயிலை தோட்டத்திலே தேயிலை பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய வெள்ளை பிரபுக்கள் இவர்களை சேவைக்காக அழைத்து வருகிறார்கள். அந்த கம்யூனிட்டி, அந்த சமூகம் குறிப்பாக இலங்கையினுடைய மத்திய மாகாணத்திலே கூடுதலாக இருக்கின்றன. அதுதான் இலங்கையினுடைய அழகிய மலை பிரதேசங்கள். அந்த மலை பிரதேசங்கள் கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்களாக பிரிக்கப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ரத்னபுரி மாவட்டம், மற்றது ஊவாவிலே பதுல்ல, மொனராகல, ரத்னபுரி, கேகாலை, இது தவிர கண்டி, நுவரெலியா மற்றும் மாத்தளை போன்ற பிரதேசங்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களாக இருக்கின்றன. இது தவிர ரப்பர் பயிற்சிக்காக மக்கள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அவர்கள் களுத்துறை மாவட்டத்திலும் கேகாலை மாவட்டத்திலுமாக அதிகரித்த குருநாகல் என்று சொல்லப்படுகிற மாவட்டங்களுக்குள் இருக்கின்றார்கள். இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய தொகுதியைத்தான் நாங்கள் எப்போதும் மலையக மக்கள் தொகுதி என்று சொல்லுகின்றோம். அதற்கு மலையக மக்கள் கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள் கூடுதலாக அந்த நாங்கள் சொல்லுவோம் ட்ரேட் யூனியன் என்று. ட்ரேட் யூனியனை நாங்கள் சொல்லுவோம் தொழிற்சங்கங்கள். தமிழிலே தொழிற்சங்கள் வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலிருந்து தொழிற்சங்கத்துக்கு சந்தா கட்டி அந்த தொழிற்சங்கங்கள் தான் குறிப்பாக கம்பெனிகளுடன் பேரம் பேசி மக்களை கொண்டே சேவையில் ஈடுபடுவதனால் அந்த இடைநடு பிரபுக்கள் வந்து ஒரு பிரபுக்க வர்க்கமாக இப்போது வந்துகின்றார்கள். தொண்டைமான் போன்றோர் அப்படித்தான். அதன் பின்னர் அவர்களுடன் பிரிந்து வந்த பலரும் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற திகாப் மரத்தினுடைய தேசிய மலையக தேசிய சங்கம் போன்ற சங்கங்களும் இதற்குள் உள்ளடங்களாக இருக்கின்றன. பல சங்கங்கள் இருக்கின்றன. இவ்வாறான பிரிவினைகள் இப்போது அவற்றை ஒன்றாச் சேர்ந்து தமிழர் முற்போக்கு கூட்டணி என்று சொல்லி கொழும்பிலே தெரிவு செய்யப்பட்டிருந்த பாராளுமன்றத்துக்கு மனோ கணேசன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று தொண்டைமான் குடும்பத்திற்கு சாராத மற்றவர்களை உள்ளடக்கலாக இப்போது ஒரு கட்சியை தொடர்ந்து நிறுவிக்கொண்டு வருகின்றார். அதிலும் இந்த தேர்தலின் போது அவர் கட்சி என்று பிரிந்த ஒருவர், இவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிலிருந்து பிரிவு சென்ற ஒருவர் சென்றிருந்ததையும் நாங்கள் கூற வேண்டும். வேலுக்குமார் என்று சொல்லப்படும் ஒருவர். இவ்வாறு இலங்கையினுடைய அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இலங்கையினுடைய மக்கள் மிக நேர்த்தியான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். பாரம்பரிய ரீதியாக வந்த அத்தனை ஆட்சியாளர்களையும் புறக்கணித்தார்கள். தங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தித்தான் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தொகுதி வாரியாக தங்களுக்குள் பேரம் பேசி பெருமையாக நினைத்துக் கொண்டவர்கள் எப்படியும் நான் சொல்லுவதற்கு தான் நீங்கள் வாக்கு போட வேண்டும் என்ற அந்த அவர்களுடைய சிந்தனை தவிடுபொடியாகிவிட்டார்கள். அடுத்து வரும் பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். புதிய முகங்களுக்கு அல்லது புதிதாக நியாயமான எப்போதும் நேர்மையான ஒரு அரசியலை கொண்டு செல்வர்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே அடுத்த பாராளுமன்ற தேர்தல் தான் இருக்க போகிறது என்பது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அம்சம். நவம்பர் 14ஆம் தேதி இந்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னால் நள்ளிரவு குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி 3 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை உருவாக்கி இருக்கின்றார். பிரதமர், விஜித ஹேரத் மற்றும் ஜனாதிபதி ஆகிய 3 அவர்களது கட்சியிலே 3 தான் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற அங்கத்தவர்களாக. அவர்களை மையப்படுத்தியதாக இதுவரை காலமும் நூற்றுக்கணக்கான அமைச்சகங்கள் இருந்த அமைச்சை பிரித்திருக்கின்றார்கள். அவர்களது ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையிலே கூட அவர்கள் கூறியிருந்தது தமது அமைச்சரவை 25ஆக மட்டுப்படுத்தப்படும் என்று. அப்படி என்றால் ஏனெனில் இலங்கை போன்ற நாட்டுக்கு போகும். ஏனெனில் இலங்கை 65,510 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாடு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டின் லேண்ட் ஏரியாவே எவ்வளவு இருக்கு? 1,70 வந்த எனக்கு தெரியல சரியா. அதுல இருந்து 3 மடங்கு தான் இலங்கையினுடைய 65,510 சதுர கிலோமீட்டர். இதுல இருந்து இருக்கிற பிரிவினைக்கு இவ்வளவு தூரம் நிர்வாக அலகுகள் தேவை என்பது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தது. அந்த அறிக்கை சிறப்பாக மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இவைதான் இலங்கை அரசியலை ஒரு முழுதா பார்க்கறதுக்கு கூடிய சுவாரஸ்யமான அம்சம். இங்கே தமிழர்களுக்கு வடக்கு தமிழர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் எப்போதும் மலையக தமிழர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் இந்திய வம்சாவளியாக வந்த மலையக தமிழர்களுடைய உணவு பழக்கத்தில் இருந்து, பேச்சு மொழியில் இருந்து அவர்கள் செயல்படுகின்ற விதம் மிக வித்தியாசம். எப்படி நீங்கள் ஒரு மதுரைக்கு சென்று நீங்கள் இருக்கிறீர்களோ அதே போன்ற ஒரு வாழ்வியல் அமைப்பு தான் அங்கே இருக்கிறது. கோலம் போட்டு மல்லிகை பூ வைத்து, இப்போது மல்லிகை பூ இல்லை, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்கின்றன.
என்ன இந்த உளுந்து போன்றவை இங்கே அறுவடை செய்யப்படுவதில்லை, அதுவும் விலை அதிகமாக இருப்பதனால் எல்லோரும் மைதா மாவிற்கு பழக்கப்பட்டிருப்பார்கள். ரொட்டியே அவர்களுடைய பிரதான உணவாக இருந்திருக்கும். அப்படியான சிறு பொருளாதார கலாச்சார மாற்றம் மற்றும் மொழியிலே கூடுதலாக சிங்கள பரவலாக்கம், சில சொற்கள் போர்த்துகேய சிங்கள சொற்கள், இவைதான் வித்தியாசமே தவிர மற்றபடி சிந்தனை மற்றும் செயற்பாடுகள் அத்தனையும் தமிழக மக்களை அப்படியே பிரதிபலிப்பதாக இருக்கும். மலைய மக்களுக்கு யாழ்ப்பாண மக்களோ முழுமையான வித்தியாசம். யாழ்ப்பாண மட்டக்களப்பு என்பது வடக்கு கிழக்கு, அவர்களுடைய வாழ்வியலுடைய செயற்பாடு வித்தியாசம். புட்டு இடியாப்பம் தான் அவர்களுடைய பாரம்பரிய உணவாக இருக்கும். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் பாணர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொரு அரசனிடமிருந்து அந்த அரசனுடைய தனித்துவத்தை இன்னொரு திசைக்கு கொண்டு சென்று அதை பரப்பி உருவாக்கப்பட்ட ஒரு இனம். அதனால்தான் யாழை வாசிக்கக்கூடிய யாழ் பாரம்பரியத்தில் வந்த பாடலினத்தினால் உருவாக்கப்பட்ட தேசம் யாழ்ப்பாணம் என்பதனால் நீங்கள் எப்போதும் கேட்கின்ற அந்த தமிழ் கூட சிறப்பாக இருக்கிறது யாழ்ப்பாணம் என்பதற்கு அதற்கும் ஒரு உதாரணம். ஏனென்றால் அவர்கள் பாணர்கள். எப்போதும் புராணங்களை சொல்லி விழுமியங்களை வெளிப்படுத்தி வந்த அந்த இனத்தொகுதியில் இருந்து இருப்பதனால் அவர்களுக்கு பேசுவது, மொழியை கையாளுவது, புராணங்களை இலகுவாக பேசுவது என்பது பெரிய கடினமான ஒரு விடயம் அல்ல. அது அப்படியே பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். குறிப்பாக இலங்கையிலே சோனகர் என்கின்ற இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், இலங்கை சோனர்கள். அவர்கள் வெவ்வேறான மொழிகள் பேசுவதாகவும் இருக்கின்றார்கள். மலேயில் இருந்து வந்தவர்கள், ஜாவா இனத்தவர்கள், இந்தோனேஷியாவில் இருந்து வியாபாரத்துக்கு வந்தவர்களுடைய இனத்தவர்களுடைய அடுத்த சந்ததியும் இப்போது இலங்கையில் இருக்கின்றன. அவர்கள் தமிழை பேசிக்கொண்டாலும் அவர்களுடைய உண்மையா தாய்மொழி தமிழ் அல்ல, அவர்களுடைய தாய்மொழி வித்தியாசம். ஆனா இலங்கையில் வந்தவுடன் தமிழ் தான் பேசியிருந்தார்கள். இப்போது அந்த பரம்பலும் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்களம் நோக்கி திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையினுடைய மேற்கில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா, ராமேஸ்வரம் போனோன்னா தலைமன்னார் மன்னாருக்கு தான் வரும். வளைகுடா கீழே இருக்கக்கூடிய கொழும்பு வரை இருந்த இனப்பரம்பல் தமிழ் பேசும் பரம்பலாகத்தான் இருந்தன ஒரு காலகட்டத்தில். பின்னர் வெள்ளைக்காரர்கள் அதன் பின்னர் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டு பின்னர் அங்கும் சேர்மானம் அடைந்ததனால் அவர்களுடைய தாய்மொழி இப்போது சிங்களமாக மருவி கொண்டு வருகின்றது. அன்னளவாக 80% தாய்மொழியை சிங்களமாக மாற்றிவிட்டார்கள். அதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் லைட் நாங்கள் சொல்லுவோம், ஆபத்து சமிக்ஞை ஒன்று இருக்கின்றது எங்கே என்றால், நான் சொன்ன இந்த ரப்பர் தேசங்களில் இருப்பவர்கள், குறிப்பாக சிங்கள மொழி படிக்க வேண்டிய தேவை இருக்கிறவர்களுக்கு கல்வியிலே தமிழ் பள்ளிகள் இல்லாததனால் இப்படியும் ஒன்று இருக்கிறது. இலங்கையிலுடைய முஸ்லிம்களினால் தான் இலங்கையின் பல பிரதேசங்களிலே தமிழ் பேசப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், இலங்கையில் அதிகப்படியான இஸ்லாமிய பாடசாலைகள் சிங்கள பிரதேசங்களில் இருப்பதனாலும் இலங்கையின் இஸ்லாமியர்கள் எப்போதும் தாய்மொழியாக தமிழை வைப்பதனாலும் தான் இலங்கை இன்றும் பல இடங்களிலே தமிழ் பரவலாக்கப்பட்ட மொழியாக இருக்கின்றது. இதுதான் இலங்கையினுடைய இந்த பரம்பல். ஆகவே வடக்கு கிழக்கு மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பொதி சில வேளைகள் கொழும்பில் இருக்கும் தமிழர்களுக்கு தேவையற்றதாக இருக்கும். அது எப்படி என்றால், நீங்க கோவையிலே கொங்கு நாட்டிலே கொண்டு ஒரு அரசியல் பொதியை கொடுக்குறீங்களா இருந்தா அதுக்கும் சென்னைக்கு சம்மந்தமே இல்லை. சென்னையில இருக்கிறவர் தனக்கு தேவையான வியாபாரத்தை செய்யறதுக்கு ஒரு வழியை தான் கொடுக்கணும். ஆகவே இங்கே இந்த அரசியல் பொதிகள் வித்தியாசப்படும். இப்போது புரிந்திருக்கும் ஏன் நான் இவ்வளவு பேச்சையும் பேசினேன் என்று. இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கை தமிழர்கள் என்பது ஒரே நிலையில் இருப்பவர்கள் என்ற ஒரு போக்கு வந்திருக்கு. அப்படி அல்ல. பரம்பு இன்னும் ஆண்டுகள் செல்ல 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 இந்த பரம்பரை முறை இன்னும் வித்தியாசப்படும். இலங்கையினுடைய இஸ்லாமியர்கள் தேசியமாக அறிவிக்கப்படும். ஏன்னா உலகத்தினுடைய அத்தனை அமைப்பும் அப்படித்தான். ஏனென்றால் இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலே திராவிடம் ஒன்றாக இருக்கும் போது தமிழ் ஒரு மொழியாக இருந்தது. இப்போது மொழி வாரியாக பிரியப்பட்டது கூட இன்னும் எப்படி பிரியப்படுகிறது, அதே போன்று இனம் பிரியப்படுவதற்கும் எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இலங்கையினுடைய அரசியல் வித்தியாசமாப்பாடும். முக்கியமான ஒரு விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலேயான இதுவரையும் எந்த மேடையிலும் எந்த அரசியல்வாதிகளிலும் இனம் பிரித்து பேசவில்லை. இனவாதம் பேசாத ஒரு தேர்தல் களமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களம் இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக கையாளப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல சமிக்ஞை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 1776 ஆண்டு பிரிட்டிஷிடம் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் வாங்குகிறது. 1870 ஆண்டு கருப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிறது. அன்னளவாக 94 வருடம் சுதந்திரம் பெற்று கருப்பினவர்களுக்கு வாக்கு வழங்குவதற்கு சென்றிருக்கிறது. ஆனால் கருப்பினத்தவர்கள் ஏதோ ஒரு ஆட்சி பீடத்திலே அமர்வதற்கு 140 வருடங்கள் சென்றிருக்கின்றன. கொண்டேலிசா ரைஸ் மற்றது நாங்கள் சொல்லுவோம் ஒபாமா போன்றவர்கள் ஆட்சி பீடத்துக்கு ஏறுவதற்கு 140 வருடங்கள் சென்றிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது 1948 வருடம் சுதந்திரம் பெற்ற இலங்கை சுதந்திரம் பெறவில்லை.
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த காலகட்டத்திலே மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லுவோம். 1972 ஆண்டுதான் பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் தனியே பிரிக்கப்படுகிறது. இதுதான் வரலாறு இந்திரா காந்தி அவர்களினால். அப்படி பார்க்கும்போது இலங்கை இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததனால் இதை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு காரணத்தை கையாண்டு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் தான். இலங்கையிலே போராடி சுதந்திரம் பெறவில்லை. பிரிவினைகள் இருந்தன, வெள்ளைக்காரர்களுடன் முரண்பாடுகள் இருந்தன. ஆனா பெரிய அளவிலே மக்கள் எழுச்சி மைய போராட்டங்களிடம் பெற்று சுதந்திரம் பெற்றது போன்று இல்லை. குருதி, அதாவது ரத்த தோய்த்து சுதந்திரம் பெற்ற தேசம் அது இந்தியா, பாரத தேசம். அதனால் அவர்கள் விட்டு போகும்போது இலங்கை கிடைத்தது. அப்படி இலங்கை கிடைக்கும் போது இலங்கையில் இருந்திருக்கக்கூடிய மக்கள் தொகுதியை மையப்படுத்தி அவர்கள் அந்த ஏற்கனவே டிவைட் அண்ட் ரூல் பொலிட்டிக்ஸ் அவர் கையாண்டிருப்பார்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போன்று இங்கும் கையாண்டதுனால் கிடைத்தது. அவர்கள் விட்டுட்டு போனது 1948 ஆண்டு, இப்போது 2024 ஆண்டு. அன்னளவாக 72 வருடங்கள் கடந்து இலங்கை 4 முனை தேர்தல் போட்டியிலே முதன்முறையாக முகம் கொடுத்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் இதற்கு முன்னர் 2 தான், 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. இப்போது 4 முனை போட்டி. அப்படி என்றால் ஐரோப்பிய நாகரீகம் அல்லது மக்கள் தங்கள் வாழ்வியலினுடைய தெரிவை தாமே தெரிவு செய்வதற்கான சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே நடந்திருக்கிறது. எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த இனம் சார்ந்த பேச்சுக்கிடம் இல்லாத ஒரு நாடு, ஒரு தேசத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவை இலகுவானதல்ல, கடினம். ஏனென்றால் சந்ததிகளினுடைய இடைவெளிகளை மாறும் போது மட்டும்தான் அது நடைபெறும். இப்ப சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெலுங்குல போன ஜெனரேஷன்ல இருந்தவங்களோ, அல்லது நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து போன ஜெனரேஷன்ல இருந்தவங்களோ, இல்லாட்டி ஆங்கிலோ இந்தியனோ, இப்ப உங்க ஜெனரேஷனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரே பாடசாலையா மச்சின்னு பட்டு போயிருவீங்க. ஆனா இதே உங்கள் தாத்தந்தனுடைய சந்ததியில பெரிய இடைவெளி இருந்தது. அதே போன்ற இடைவெளி அமைப்பு இப்போது இருக்கிறது. அது சமூக மய கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மாற்றமும் எதிர்காலத்திலே இலங்கையினுடைய அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தும். அப்போது தூய்மையான ஒரு இலங்கை அரசியலை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிட்டும். தூய்மையா இல்லையா இனி பொறுத்திருந்து பார்த்துதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்போது நான் சொன்ன அத்தனையும் சில வழிகளில் நிர்வாக சீர்கேடுகள், இப்போது கிடைக்கப்பட்ட இந்த மக்கள் ஆணையை தவறான முறையில் செயற்படுத்துவதால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ற விடயத்திலே மாற்றம் அடையலாம். அல்லது நாங்க இப்ப சந்தேகம் தெரிவிக்கிறவங்களால முடியாது, இதுக்கு முதல்வங்க நடக்க இல்லை, இவங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு பிளேனை கொடுத்து அப்படி ஓடுவாங்க, இல்லாட்டி ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறவர் எல்போட்டை போட்டுக்கிட்டு ஓட்ட முடியுமா, அப்படியான ஒருத்தர் நாங்க தெரிவு செஞ்சிருக்க நடக்குமான்னு கேட்கிற ஆக்களுக்கும் கூட மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை நடத்தி இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய செய்தியையும் கொடுக்கலாம். உலகிலே அத்தனையும் புதிதாக நிகழ்ந்தவைதான். திருமணமாகிவிட்டதான உங்களுக்கு? ஏனென்றா பலருக்கு திருமணம் ஆயினத்துக்கு பிறகுதான் தன் மனைவி யாருன்னு தெரியும். ஆனா அதுக்கு பிறகு வாழ்றாங்க இல்லையா? அதே போன்று அப்படியான எதையுமே ஒரு கேள்விக்குரியதான எதிர்பார்ப்புல தான் மனிதனுடைய உந்துதல்கள் இருக்கும். அந்த உந்துதல்கள் இலங்கை அரசியலிலே கொஞ்சம் புதுமையாக வந்தது ஒரு சிறப்பு. நான் நினைக்கிறேன் எல்லா பகுதியையும் ஓரளவு நான் தொட்டு உங்களுக்கு இந்த நேரத்துக்குள் இதை பற்றி புரிய வைத்திருக்கிறேன். ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகா ஆழமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நான் இப்ப கேட்கணும்னா, இப்ப இது வரைக்குமே இலங்கை தேர்தல் இப்படி நடந்ததே இல்லை, இப்பதான் முதல் முறையா நடந்திருக்கு. இடதுசாரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்ங்கிறது. இப்ப இந்தியாவில வலதுசாரி ஆளுது. இந்திய இலங்கை அந்த உறவுங்கிறது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நல்ல ஒரு கேள்வி ஆனந்த். என்னவென்றால், உலகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகமயமாக்கம், குளோபலைசேஷன் என்கின்ற ஒரு பொருள், துணை பொருள். இந்த உலகமயமாக்கம் என்றால் என்ன? இப்போ நாங்கள் அரசியல் பேசினோம், பொருளாதாரத்தை பேசாமல் அரசியல் இல்லை. ஏனென்றால் இந்த இடதுசாரி மார்க்சிச சிந்தனை தோல்வி அடைந்தது பொருளாதாரத்துடன் முட்டி மோத முடியாததனால்தான். அப்படி இல்லாவிட்டால் லெனினுடைய சில அத்லாமி சமுத்திரத்துல ரஷ்ய மக்கள் தள்ளி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நாங்கள் மார்க்சிச ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற, அல்லது நாங்கள் சொல்லுவோம் கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற சீனா உண்மையில் கம்யூனிஸ்ட் ஆட்சியா செய்து கொண்டிருக்கிறது. உலகின் பில்லியனர்ஸ் பட்டியலிலே அதிகப்படியானவர்கள் இருப்பது சீனாவில். உலகினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் இருப்பது சீனாவில். உலகத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் சீனா போய் தனது ராஜதந்திர முறையை கையாளுவது பொருளாதாரத்தில். உங்களுடைய ஹாபரை கட்டி கொடுக்குறோம், உங்களுடைய ஏர்போர்ட்டை கட்டி கொடுக்குறோம், உங்களுடைய இதை செய்து தாரம் என்று சொல்லி கடன் முறையிலே சென்று அதன் பின்னர் அவர்களுடைய கட்டமைப்பை உள்வாங்கி தமக்கு தேவையானவற்றை செய்வது பொருளாதாரத்தில். இதை உலகத்திற்கு முதலாக காண்பித்து கொடுத்த புரட்சி அமெரிக்காவைத்தான் சார். இந்த ரைட்ஸ் ட்ரேட்மார்க் என்ற அந்த முறையை முதலாக ஒரு பொருளாதாரத்தில் உள்ளடத்தி
உலகத்தின் அத்தனை இடங்களிலுமே எல்லாருமே தயாரிப்பாங்க, செய்வாங்க. ஆனா இறுதியாக தீர்மானிக்கிறது அமெரிக்கா. ஒபெக் உலக எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளிலே அமெரிக்காவினுடைய பங்கு மிக குறைவு. அதிகப்படியாக எண்ணெய் ஏற்றுமதிப்படும் நாடுகள் மிக குறைவு. ஆனால் அதனை தீர்மானிக்கிறது அமெரிக்கா. அதனுடைய தலைமையகம் இருக்கிறது அமெரிக்கா. இது பொருளாதார சிந்தனை. இந்த பொருளாதாரத்திலே மையப்படுத்தி தான் இருக்கிறது. எல்லோரும் 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர் என்ன? பொருளாதார போர். நேட்டோ அமைத்த பொருளாதார போர், வேற ஒன்றும் அல்ல. ஆகவே உலகம் பொருளாதாரத்திலே மையப்படுகிறது. எனவே இனி மாபெரும் யுத்தங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ரகசிய புலனாய்வு யுத்தங்கள் தான் வருகின்றன. இனி வரக்கூடியது டேட்டா ஸ்டீலிங், தகவல்களை திருட்டுற நூதன தகவல் திருட்டு தான் இனிமேல் நடைபெற போகிறது. அது ஒவ்வொரு செயலகங்களிலும், ஒவ்வொரு அமைச்சகங்களிலும், ஒவ்வொரு ராஜதந்திரிகளிடமிருந்து தகவல் திரட்டும் போது அவை மூலமாக இந்த உலகம் இயக்கப்படுகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் இந்த உலகம் இயக்கப்படுகிறது? போட்டித்தன்மை. இந்த நாட்டை விட இந்த நாடு வரணும், இந்த நாட்டை விட இந்த நாடு வரணும். இப்ப நாங்க முதலா யோசிச்சு பார்ப்போமே, 5 பில்லியன் வருடத்துக்கு முதல் உலகம் தோண்டி இருக்கு. வெறுமனே 2,50,000 வருஷத்துக்கு முதல் தான், மன்னிக்கவும் 4 பில்லியன் வருஷத்துக்கு முதல், 4 பில்லியன் வருஷத்துக்கு முதல் உலகம் தோண்டி இருக்கு. வெறுமனே 2,50,000 வருடத்துக்கு முதல் தான் ஹோமோசேப்பியன் மனிதன் முதலாவது இனமே தோற்றம் பெறுது. இதற்கு முன்னர் இந்த இடம் எனக்கு, இந்த நிலம் வேண்டும், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இவ்வளவு பொருள் வேண்டும் என்று எந்த உயிரினங்களும் பேசினது இல்லை. அதுக்கு பசிச்சுதா, சாப்பிட்ட கையோடு மிச்சம் இருக்கிறது இன்னொருத்தருக்குன்னு விட்டுட்டு போயிடும். இதுதான் உலகத்தின் இயற்பியலுடைய தனித்துவம். மனிதன் தான் அதுல இருந்து வித்தியாசப்படுறான். அந்த மனிதன் எப்ப வித்தியாசப்படுறான்? ஒன்றா சேர்ந்து குரங்கு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்க வித்தியாசப்படுறானா? இல்ல, பண்டமாற்று எப்ப தொடக்கப்படுறதோ அப்பதான் வித்தியாசப்படுறான். அப்பதான் நாங்க என்ன செய்யறோம்? உழுது நாங்க விவசாயம் செஞ்சு கொடுக்கணும், அங்க இருக்க வேண்டிய எடுக்கணும் என்ற நினைவை நாங்க நினைக்கிறோம். இது நடக்கும் போதுதான் பொருள் முன்னுக்கு வருகிறது. பொருள் ஆதாயம், பொருளாதாரம் அதற்கு ஆதாரமாக மையப்படும் போதுதான் மொழி இனவாரியாக உலகமே பிரிக்கப்படுகிறது. நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. ஒரு 400 வருஷத்துக்கு முதல் நீங்க போனா உலகம் ஒரு 4 பிரதேசமா வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கும். சில கண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கே மாட்டாது. ஆஸ்திரேலியா இல்ல, வட அமெரிக்கா இல்ல, அப்படியெல்லாம் இருந்திருக்காது. சரியா? ஒரு 4 தான். அப்படியே நீங்க ஒரு 1000 வருஷத்துக்கு போனீங்கன்னு சொன்னா 2, இல்லாட்டி நான் சொல்ற 5000 வருஷத்துக்கு போனீங்கன்னா 2. இதே நீங்க 10,000 வருஷத்துக்கு போனீங்கன்னு சொன்ன, 10,000 வருஷத்துக்கு முதல் போனீங்கன்றா நாடுகள்கிட்ட இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வெறும் ஒரு பத்திரி, ஒரு தாள், A4 தாளை வடிச்சு அதுக்கு மேல ஒரு போர்டை போட்டு ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு பாஸ்போர்ட் இல்லாம இங்கால வந்தா குற்றவாளின்னு உள்ளுக்கு போறோம். எங்களுக்கு தந்த A4 ஷீட்ல எங்களுக்கு வரிய கட்ட முடியலன்னு சொன்னா ரைட், இவர் தவறானவர் என்று சொல்லி நீதிமன்றத்தினூடாக உள்ளுக்கு போறோம். நீதித்துறை, சட்டம் இதெல்லாம் உண்மையா மேன்மையான்னு கேட்கறதுக்கே நாங்க தயாரில்லை. இதான் வெளிவாரியான சிந்தனைன்றது. இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னா அரசியலுடைய சிந்தனை. இந்த சிந்தனையை சொல்லுவது நாங்கள் சமூக சிற்பங்களுடைய கடமை என்று. சட்டத்தை கையாள்பவர்கள், அரசியல்வாதிகள் அதற்கு உள்ளே இருந்து கொண்டுதான் செயற்படுவார்கள். சிந்திப்பவர்கள் தான் வெளியிலிருந்து அதை மாற்றுவார்கள். இங்க இந்த சிந்திப்பவர்களுடைய தட்டுப்பாடு கடந்த 400 வருஷமா எங்களுக்கு பெரிய அளவில் இருக்கு. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பாருங்கள் எப்போது மாற்றம் பெற்று. அப்படி இப்போது நீங்க அதுல உறுப்புரிமையில ஏதாவது மாற்றம் செய்யணுமா இருந்தா, ஏதாவது பிரச்சனை வந்து அதை மாற்றம் செய்வோமே தவிர வெளியில போய் செய்ய மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ள நாங்க ஊடுருவிட்டோம். இப்ப இந்த கதையை நான் சொல்றேன்டா, இது ஏன் வருது என்று சொன்னா, இந்த உலகமயமாக்கல் என்கின்ற பொதுவான ஒரு கருவியை உலகம் இயக்கி கொண்டிருக்கும் போது அதுக்கு நாங்க அடிபணிஞ்சு போறதுக்கு செயற்படுத்தப்பட்ட இறைமைதான் இவை. ஒரு நாட்டுக்கு தனித்துவமான இறைமை இருந்தாலும் இன்று அந்த நாடு தனித்துவமாக வாழ முடியாது. இல்லை, இந்தியாவை எடுத்துக்கொண்டீராக சொன்னால் இந்தியா வல்லரசு. இந்தியா தனக்கு தேவையான உணவு உலகம் அத்தனை நாடுகளும் புறக்கணித்தாலும் நீங்க ஆனந்த் வீட்டுல இருந்து நல்லா அழகா சாதம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இலங்கையில 87% ட்ரேட் என்று சொல்லப்படுது, வர்த்தகத்திலே தங்கி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இலங்கையின் தன்னிகரத்துக்கு பொதுவான 1965, 66, 68 காலகட்டத்திலே அது நோக்கி சென்று கொண்டிருந்தது தன்னிலை பொருளாதாரம். இப்போது அது தவிர்க்கப்பட்டு சுதந்திரமயமாக 78, 79 JR ஜெயவர்தனன் சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜனாதிபதி சுதந்திர பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய பின்னர் நாங்கள் ட்ரேடிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிங்கப்பூர் மாதிரி. சிங்கப்பூர் ஒரு தங்களுக்கு தயார்படுத்துறதை விட ட்ரேட் வர்த்தகத்திலே தங்கி இருக்கு. ஆனால் அவர்கள் வர்த்தகத்தை செவ்வனை செய்கிறார்கள்.
அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா கொடுக்கிறார்கள். இங்கே அந்த செவ்வனை செய்வதற்கு ஊழல் அதிகமாக இருக்கிறது. அந்த ஊழல் அதிகமாகிறதுக்கு காரணமும் என்னவென்றால் இலங்கையினுடைய அமைவிடம். இலங்கையினுடைய அமைவிடம் இந்தியாவுக்கு அதிக முக்கியம். ஏனென்றா இந்தியாவினுடைய கடல் எல்லை பிரதேசம் நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் இந்தியாவை சூழத்தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா இந்தியாவை அந்தமான் நிக்கோபாரும் இந்தியாவுக்கு சொந்தமான தீவு. கோவாக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவு குழுக்களும் இந்தியாவுக்கு சொந்தமானது. சீஷல் போன்ற நாடுகளிலே கூட இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்திய சமுத்திரத்தினுடைய எல்லை பிரதேசங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இலங்கை சீனாவுடன் நட்புறவு பாராட்டினால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நாங்கள் சொல்வோம் ஒரு எச்சரிக்கையாக வந்துவிடுவது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சிக்கலாகிவிட்டோம். ஏனென்றால் உலகின் அத்தனை பொருளாதாரம் கடல் எல்லையினூடாக கப்பலினால் தான் இதுவும் கூடுதலாக இடம்பெறுகின்றன. ஆகவே இதை தக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய கடுமை இருக்கிறது. இன்றைக்கு கரிகோரம் ஹைவே என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கின்ற உலகின் மிக நீளமான பெருந்தெரு இவ்வளவு பில்லியன் செலவில் ஏன் கட்டப்பட்டிருக்கின்ற இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்குத்தான் சீனா செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடன் உறவை மேம்படுத்துவதற்கு. ஆகவே இப்போது இலங்கை என்கின்ற இந்த பூகோளத்திலே இருக்கக்கூடிய இந்த நாடு இந்த அரசியலுக்கு, இந்த பூகோள அரசியலுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் என்று சொல்லுவோம், அதுக்கு மிக முக்கியமான ஒரு நாடு. இப்ப இந்த இலங்கை கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொண்டாதான் உலக வல்லது ஆதிக்கமான அமெரிக்கா இன்றைக்கு இந்தியாவிட்ட தங்கி இருக்கிறத சர்வீஸுக்கு தேவை. அமெரிக்காவினுடைய அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களிலுமே இந்தியர்கள் தான் இன்றைக்கு சேவையினுடைய மேன்மையாளராக இருக்கின்றார்கள், நம்புகிறார்கள். அப்படி என்றால் இதை விட்டு கொடுத்தால் உலக இயக்கத்துக்கு சிக்கல் இருக்கிறது. ஆனா இலங்கைக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியும். ஆகவே இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை கையாளணுமா இருந்தா இலங்கையை எப்படியும் இலங்கைக்கு தேவையானவற்றை கொடுத்தேயும் ஆக வேண்டும். அதே நேரம் இலங்கை சுதந்திரமாக இயங்கி வாய்ப்புகளை பெறுவதையும் விட முடியாது. இப்படி பல பெரும் நாடுகள் பெரிய கேள்விக்குள்ள வச்சு கொண்டிருக்காங்க இலங்கையை. எங்களை நீங்க சொல்ல போனா அந்த அடப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளி மாதிரி. இதுதான் இப்ப இலங்கைக்கு கூடிய மிகப்பெரிய சவால். இந்த சவால்ல மிக கௌரவமான ஒரு இலங்கையராக நாங்க எப்படி பேரம் பேச போறோம். எங்களை விட சிறிய ஒரு நாடு சிங்கப்பூர் எப்படி தன்னுடைய பெயர் தனக்கு தக்க வச்சு கொண்டு வாழுகிறது. இஸ்ரேல் எப்படி ஒரு சின்ன பிரதேசமாக இருந்து கொண்டு வாழுகிறது. இலங்கையினுடைய 3 மடங்கு தான் சுவிட்சர்லாந்து. இன்றைக்கு உலகினுடைய மிகச்சிறந்த பொருளாதார நாடுகளில் சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கின்றது. அங்க இவ்வளவோ சுவிட்சர்லாந்துல தனிநபர் வருமானமும் அதிகம், தனிநபர் செலவினமும் அதிகம். அப்படி இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ள எப்படி உற்பத்தி திறனை மையப்படுத்தி எப்படி ஒரு மிக பெரும் தேசமா இருக்கிறார்கள் என்கிற திட்டத்தை எப்படி நாங்கள் இலங்கைக்கு கொண்டு வருது. இப்படியான விடயங்கள் பல இருக்கின்றன. 1947-48 குறிப்பாக பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாட்டவர்கள் இலங்கையை விட்டு செல்லும் போது இலங்கையில இருந்திருக்கக்கூடிய பண இருப்பு மிக பெரியது. இப்போது நாங்கள் 87 பில்லியன் US டாலர்ஸ் தான் வருடாந்தத்துக்கிட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP-ல நாங்க எடுக்கிறோம். ஆனா அப்பவே 47 மில்லியனை வச்சுட்டு தான் போயிருந்திருக்காங்க. அதுண்ட இப்ப ஃபேஸ் வேல்யூ பாருங்க. அப்ப நான் சொல்லுவோம் இன்ஃபிளேஷன் சொல்லி, இன்ஃபிளேஷன் ரேட் அந்த நேரத்துல ₹1 என்ன அந்த நேரத்துல ₹8 இலங்கையின் ஒரு பவுண்ட்ஸ் இலங்கைக்கு ₹8. அப்பேக $7 US டாலர்ஸ் எகெயின்ஸ்ட். அப்ப எப்படி இருந்த முகப்பெருமானம் இன்றைக்கு $304 $305 US டாலர்ஸுக்கும் இலங்கைக்கு வித்தியாசம். அப்ப நாங்க எத்தனை தடவைகள் நாங்கள் தேய்மானம் அடைந்திருக்கிறோம். இவையெல்லாம் ஆழ்ந்து பார்க்கும்போது நான் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸா சொல்லணும் என்றால் அது மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு அவரேஜா சொல்லிட்டு வரேன். இப்படியான விடயங்கள் தான் இலங்கையில இப்ப பாதிக்கப்படுறதுக்கான காரணம் ஊழல், சரியான முறையில ஆட்சி அமைக்காது, இலங்கையின் அரச சேவையில் இருக்கிற மக்கள் தொகையின் எண்ணிக்கையே 1.7 மில்லியன், 17 லட்சம், 22 மில்லியன் மக்கள்ல அன்னளவாக 14-15% அரச தொழில்கள்ல நேரடி ஊழியர்களாகவும் பகுதி நேர கூலி பெறுபவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பி இருக்கிறார்கள். அப்ப அதை நம்பி இருக்கிறதா இருந்தா அதுல இங்கிருந்து வர வருமானத்தின் விஷயத்தை வச்சு கொண்டுதானே நாங்க அதை கொடுக்க முடியும். அதனாலதான் இலங்கையின தனியார் துறைகளுக்கு குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியா இருக்கும் போது அதிகப்படியான வரி அறவிட்டார்கள். ஏனென்றால் IMF என்று சொல்லி உலக நாணய நிதியம் இலங்கைக்கு கடனுதவி வழங்கும் போது அவர்கள் இதை நீங்கள் எப்படி திரட்டுவீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். அதற்காகத்தான் மீள் கட்டமைப்பு செய்து இலங்கையில ரீஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுவோம். நாங்க திரும்பி கொடுப்பதற்கு எப்படி மீள் கட்டுமானம் செய்து அதற்கான அமைப்பைத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். நீங்கள் நினைப்பது போன்று இலங்கை ஒரு சுமூகமான ஒரு நிலையில இல்லை.
இலங்கையினுடைய அடிப்படை கட்டமைப்பு ஆங்கிலேயர்களால் அப்போது சிறப்பாக கட்டமைக்கப்பட்டதனால் நீங்க சென்னையில இருந்து இலங்கைக்கு வரும்போது இலங்கை அழகா இருக்கு, எல்லாம் நல்லா ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருக்கு, எல்லா நாடும் அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இலங்கைண்ட அதை செயற்படுத்தி கொண்டு போறது, அல்லது நாங்க சொல்லுவோம் தானே நடைமுறை செலவினம், நடைமுறை செலவினத்துக்கு மிகப்பெரிய காசு தேவை. அந்த காசை திருப்பி மீள் கொண்டு வர்றதுக்கு எப்படிங்கிற திட்டம் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அது சரியான முறையில கட்டமைக்கப்பட்டா மாத்திரம்தான் இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்பும் இலங்கை எப்படி இந்தியாவினுடைய உறவை பேணுறதுன்றதுல அடிப்படையா இருக்கும். இப்ப இலங்கையில தானே வாழ்றதுக்கான வழி இல்லைன்னு சொன்னா இப்ப யாரு காசு கொடுத்தாலும் அவங்கள நோக்கி ஓட வேண்டிய ஒரு தேவைக்கு இயல்பாவே கையாளப்பட்டுரும். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிதி இல்லாத ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்துல அப்பா என்ன பண்ணுவாரு, எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டு கிடைக்கக்கூடியதை எடுத்துட்டு போயிடுவாரு. அதே போன்ற நிலை தான் வரும். இலங்கைக்கு ஓரளவு தனக்குரியது உழைக்கக்கூடிய சூழல் இருந்தா மாத்திரம்தான் இந்தியா இலங்கைக்கான உறவும் சிறப்பாக இருக்கு. இல்லாவிட்டால் இப்ப இந்தியாவிலே எவ்வளவு வறுமை இருக்கிறது இல்லையா, எத்தனையோ மாவட்டங்கள பிரச்சனை இருக்கிறது. இந்த இடத்துல இந்தியா இலங்கையும் எடுத்து இலங்கையில பிரச்சனையை தீர்க்க போனா அது இந்தியாவோட உள்விவகாரத்துல கூட பிரச்சனையை கொண்டு வரலாம், இந்திய அரசியல்ல கூட அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வரலாம். அப்படியாக பல சிக்கல்கள் இருக்கின்றன. சிக்கல்களை மையப்படுத்தி கொண்டு செல்லும் அரசியல் பொறிமுறைதான் சாணக்கியம் என்று சொல்லுகிறது. சாணக்கியர் அதுக்கும் எல்லாம் திட்டம் போட்டு ஒப்பு எழுதி வச்சிருக்கிறார். அதை சரிவர செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருந்தால் அதையும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட தவறான சூழலில் சென்ற நாடுகள் பல இந்த உலகின் ஜாம்பவான்களாக இருக்கின்றனர். ஹிரோஷிமா நாகசாக்கில 1942 லிட்டில் போய போட்ட நேரம் மக்கள் இறந்தோன திருப்பி வளருமா ஜப்பான் யாராவது நினைச்சாங்களா? வெறுமனே 25 வருடங்களுக்குள்ள உலகத்துல 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு எல்லாரையும் வியக்க வைத்த ஒரு பெருமை ஜப்பான் சார்ந்திருக்கு. ஆகவே நடக்க முடியாதுன்னு உலகத்துல எதுவும் இல்லை. எப்படி நடக்கிறதுன்றத நாங்களும் ஆசையோட பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஊடகங்களால சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம் சார். நிறைய தகவல்கள், நேரம் போனதே தெரியல. இலங்கை அரசியல், இலங்கையில இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் சொல்லிட்டு இலங்கை இந்தியா அந்த உறவு, அது குறித்துலாம் நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி ஆனந்த். நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஆனந்த்.